Welcome students, welcome viewers. This is direct and indirect speech. In this session, we learn about changing indirect speech to direct speech. In previous session, we learned the changing direct to indirect speech in 4 type of sentences. And also, the last session, we learned changing indirect to direct speech in declarative sentences. In this session, we are going to learn about changing indirect to direct the interrogative sentences, especially WH questions. இந்த செஷனில் நம்ம இன்டைரக்ட் டு டைரக்ட் சேஞ்சிங்கில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அந்த வினா வாக்கியத்தில் இருக்கிற WH கொஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்டைரக்ட் ஸ்பீச் டு டைரக்ட் ஸ்பீச்சில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் WH டைப்பில் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். வழக்கமாக ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வேர்போட லிசனர், அப்புறம் WH இருக்கும். WH வேர்டு, கொஷின் வேர்டு வாட், வேர், விச், ஹவு மச், அதோட சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பாக இருக்கும். இதுதான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சோட ஸ்ட்ரக்சர். இந்த WH அப்படின்னு நம்ம கன்ஜெஷன் எடுத்துக்கலாம். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொஷின் வேர்டு ஆகிய WH அப்படின்றத நம்ம கன்ஜெஷன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது சப்ஜெக்ட் அண்ட் வெர்பாக இருக்கும். அதாவது நம்ம இந்த சென்டென்ஸ் என்ன செய்யலாம், ரெண்டாக பிரிக்கலாம். ரெண்டாக பிரிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா, முதல்ல நம்ம கன்ஜெஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஏற்கனவே நம்ம டெக்லேட்டிவ் சென்டென்ஸ் சொன்ன மாதிரி டெக்லேட்டில் வந்து கன்ஜெஷன் தட்டு, அப்போ தட்டுக்கும் முன்னும் பின்னும் இருக்கிற சென்டென்ஸ் நம்ம பிரித்தோம். அதே போல் இதில் கன்ஜெஷன் WH டைப், WH வேர்டு. அந்த கொஷின் வேர்டுக்கு முன்னும் பின்னும் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஃபார்ம், ரிப்போர்ட்டிங் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஃபார்ம் அப்படின்றது பிரிக்கிறோம். நம்ம ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் அல்லது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் சென்டென்ஸ் எடுத்தோம்னா அதில் ஸ்பீக்கர் ரிப்போர்ட்டிங் வேர்ப் லெசன் இருக்கும். ரிப்போர்ட்டட் ஃபார்ம் ஆர் ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ் எடுத்தோம்னா அதில் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும். இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த ரிப்போர்ட்டட் ஃபார்மில் இருக்கிற அந்த வேர்பை நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும். அந்த வேர்பில் எந்த காரணம் கொண்டும் ஆக்சிலரி வேர்ப் இருக்கான்னு பார்க்கணும். அதை ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது அந்த சென்டென்ஸில் வித் ஆக்சிலரி வெர்பு, வித்தவுட் ஆக்சிலரி வெர்பு ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது ரிப்போர்ட்டட் ஃபார்மில் இருக்கிற சென்டென்ஸில், அதாவது கன்ஜெஷனுக்கு அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸில் அந்த வேர்ப் இருக்கும். வேர்ப் எங்கே இருக்கும், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இருக்கும். அந்த வேர்ப் பார்த்தோம்னா அதில் ஆக்சிலரி இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போது ஆக்சிலரி இருக்கிற சென்டென்ஸை ஒரு மாடலாகும், ஆக்சிலரி இல்லாத சென்டென்ஸை ஒரு மாடலாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த செஷனில் ஆக்சிலரி இல்லாத மாடல் எடுத்துக்கிறோம். நம்ம வித்தவுட் ஆக்சிலரி வெர்ப் பாருங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி ஆஸ்க்டு மீ வாட் ஐ வாண்டட். இதில் வாட் அப்படின்றத கன்ஜெஷன் எடுத்துக்குவோம். வாட்டுக்கு முன்னே இருக்கிற ஷி ஆஸ்க்டு மீ அப்படின்றது ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். வாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஐ வாண்டட் அப்படின்றது வந்து ரிப்போர்ட்டட் ஃபார்ம். அப்போ ஐ வாண்டட்ல வந்து ஆக்சிலரி இருக்கா, ஆக்சிலரி இல்லை. அப்போ ஆக்சிலரி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதை டூ ஃபார்ம், டிட் ஃபார்ம், டஸ் ஃபார்மாக எடுத்துக்குவோம். அதாவது நம்ம ஆக்சிலரி போடணும். உங்களுக்கு தெரியும், ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆக்சிலரி போடணும். அப்போ இந்த சென்டென்ஸில் என்ன ஆக்சிலரி போடலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். செகண்ட் பாருங்க, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆஸ்க்டு ஹிம் வேர் ஹி வாஸ் ஸ்டடியிங். அதாவது இதில் வேர் அப்படின்றது தான் வந்து கன்ஜெக்ஷன், அது கொஷின் வேர்டு. வேருக்கு முன்னாடி இருக்கிற ஐ ஆஸ்க்டு ஹிம் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். வேருக்கு அடுத்து இருக்கிறது ஹி வாஸ் ஸ்டடியிங் அப்படின்றதுல ரிப்போர்ட்டட் ஃபார்ம். இந்த ஹி வாஸ் ஸ்டடியிங் அப்படின்றதுல ஆக்சிலரி இருக்கா, இது ஆக்சிலரி ஹி வாஸ் ஸ்டடியிங், அதில் ஆக்சிலரி இருக்கு, இது ஆக்சிலரி வாஸ். அப்போ சென்டென்ஸ் 1ல் ஆக்சிலரி இல்லை, சென்டென்ஸ் 2ல் ஆக்சிலரி இருக்கு. அப்போ இந்த செஷனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சென்டென்ஸ் 1 மாடலில் இருக்கிற டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் WH டைப்பில் நம்ம டூ வெப்ஸ் வச்சு தான் கொஷின் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன ஸ்ட்ரக்சர்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வேர்ப், லிசனர், WH வேர்ட், சப்ஜெக்ட் வேர்ப். இப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். த கேர்ள் ஆஸ்க்டு மீ
when I completed her work. இதில் when அப்படின்னா WH word the conjunction. whenக்கு முன்னாடி இருக்கிறது the girl asked me அப்படின்ற ரிப்போர்ட்டிங் verb, ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ். asked என்ற ரிப்போர்ட்டிங் verb. I completed her work அப்படின்ற ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ். completed அப்படின்ற ரிப்போர்ட்டட் verb. ஓகே, இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். பார்த்துக்குங்க, when அப்படின்றத கன்ஜெக்ஷன். வென்னுக்கு முன்னாடியும் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, வென்னுக்கு பின்னாடியும் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, இதில் அம்புகுறி கொடுத்துருக்கு பாருங்க. ஹெர் அப்படின்றது ஏற்கனவே வந்து நம்ம சென்றைய செஷனில் ப்ரனவுன் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். எப்படி கண்டுபிடிக்கணும்? ரிப்போர்ட்டில் இருக்கிற ப்ரனவுன், ரிப்போர்ட்டில் இருக்கிற ப்ரனவுன் என்ன பர்சன்? ஹெர் அப்படின்றது தேர்ட் பர்சன் ஃபெமினைன் ஜெண்டர். அப்போது தேர்ட் பர்சன் பெண் பால் அப்படின்ற அந்த ஜெண்டர், அந்த ப்ரனவுன் ஸ்பீக்கரை குறிக்குதா லெசனரை குறிக்குதான்னு பார்க்கணும். ஓகே, அதே போல் வென்னுக்கு பக்கம் இருக்கிற சப்ஜெக்ட் ஐ அப்படின்றது என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது ஸ்பீக்கரா லிசனரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை வேற ஒன்றும் இல்லை. அப்போது ரிப்போர்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரனவுனும் ஸ்பீக்கரா லிசனரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸ்பீக்கரை குறிச்சதுன்னா ஐ மை மீன் பொண்ணும், லிசனரை குறிச்சதுன்னா யூ யுவர் யூன்னு பொண்ணும். அவ்வளோதான். சரி, இப்போது டைரக்ட் ஸ்பீச் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் verb, லிசனர். இப்போது நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்மா போடணும். பிகினிங் இன்வெர்டட் கமாஸ், எண்டிங் இன்வெர்டட் கமாஸ், எஸ்பெஷலி கொஷின் மார்க்கும் போட்டாகணும். அப்படி போடும்போது கொஷின் டைப் எப்படி வரும்? WH வேர்டு வரும், டூ அப் வரும். என்ன டூ அப்? டூ வரலாம், டிட் வரலாம், டஸ் வரலாம், அல்லது நெகட்டிவில் டோன்ட் வரலாம், டசன்ட் வரலாம், டிடின்ட் வரலாம். அப்புறம் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் verb. இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி கொண்டு மாற்றிக்கணும். எதை மாற்றிக்கணும்? அந்த எக்ஸாம்பிள் மாற்றலாம். எப்படி மாற்றலாம் பாருங்கள். த கேர்ள் ஆஸ்க்டு மீ அப்படின்னா த கேர்ள் செட் டு மீ. அந்த வென் இருக்கு இல்லையா, WHN, வென் அப்படின்றத W வந்து கேபிட்டலில் போடணும். கண்டிப்பாக டூ சேர்த்துறோம். ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் லெசனை குறிக்குது, யூன்னு மாற்றிக்கிறோம். கம்ப்ளீட்டட் அப்படின்றத பாஸ்டன்ஸு, கம்ப்ளீட்டட் அப்படின்றதே பாஸ்டன்ஸு, அதை ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கிறோம், கம்ப்ளீட். ஹெர் அப்படின்றது ஸ்பீக்கரை குறிக்குது, அதனால் மை போட்டுக்கிறோம். ஒர்க், அப்போ என்ன ஆன்சர்? த கேர்ள் செட் டு மீ வென் டு யூ கம்ப்ளீட் மை ஒர்க் அப்படின்றத நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். இதை கொஞ்சம் அடுத்த ஸ்லைடில் தெளிவாக பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த சென்டென்ஸில் டென்ஸுடைய பங்கு என்ன? டென்ஸை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பார்ப்போம். நம்பர் 1 பாருங்கள். குமார் ஆஸ்க்ஸ் மீ ஹவு ஐ ரீட். இதில் என்ன செய்கிறோம்? முதல்ல ரிப்போர்ட்டிங் verb என்னன்னு பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் verb வந்து ஆஸ்க்ஸ், ப்ரெசன்ட் வெர்பில் இருக்குது. ஓகே, அப்போ ஹவு அப்படின்ற அடுத்து இருக்கக்கூடிய ஐ ரீட் அப்படின்றது ஐ ரீடா ஐ ரெட்டா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இது ஐ ரீட்னு எடுத்துக்குவோம். ஐ ரீட்ன்றது ப்ரெசன்ட் வெர்பு. அப்போது அதுவும் ப்ரெசன்ட் வெர்பு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சேஞ்ச் ஆகும்போது ஓகேவா டூ போட்டு எழுதணும். கொஷின் ஃப்ரேம் பண்ணும்போது என்ன செய்யணும்? டூ யூ ரீட்னு போடணும். ஏன்னா ரெண்டுமே ப்ரெசன்ட் தான். ஓகேவா? ரெண்டுமே ப்ரெசன்ட் இருக்கும்போது ஆஸ்க்ஸும் ப்ரெசண்ட்டு, ரீடுன்றதும் ப்ரெசண்ட்டு. அப்போது நம்ம டூ சேர்க்கும்போது ப்ரெசண்ட்டு ஆக்சுவலி என்னது? டூ ப்ரெசன்டென்ஸா இல்லை டிட் ப்ரெசன்டென்ஸா இல்லை டன் ப்ரெசன்டென்ஸான்னு பார்க்கணும். இல்லை டூ தான் ப்ரெசன்டென்ஸ், டிட் டன்னு வரக்கூடாதுங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹவு ஐ ரீட் அப்படின்றத ஹவு டு யூ ரீட். ஏன் யூ போடுறோம்? அந்த ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் யாரை குறிக்குது? ஸ்பீக்கரை குறிக்குதா லெசனை குறிக்குதா? அதை பார்க்கணும். அப்போ ஐ அப்படின்றது லெசனை குறிக்கிறதுனால அது யூன்னு மாற்றிக்கணும். அப்போ ஹவு யூ ரீட் அப்படின்றது ஹவு யூ ரீட் அப்படின்றது வந்து கொஷின்ஸ் வராது. இதில் ஒரு ஆக்சரி சேர்க்கும்போது தான் கொஷின் வரும். அப்போ என்ன ஆக்சரி சேர்க்குறோம்? டூ. அப்போ அப்போ வந்து கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ண முடியும்? ஹவு டு யூ ரீட். ஓகே, இதில் டென்ஸ் பார்த்துக்குங்க, ரெண்டுமே ப்ரெசன்ட் இருக்குது. அப்போ டூ போட்டு போடுறோம். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்டு, சித்ரா ஆஸ்க்ஸ் மீ whom I bought a pen. whom I bought a pen. இதில் ஆஸ்க்ஸ் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் ரிப்போர்ட்டிங் verb. அப்போ whom அப்படின்றது வந்து கன்ஜெஷன் எடுத்துட்டோம்னா ஐ சப்ஜெக்ட், பாட் verb. அந்த பாட் என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். பாட் அப்படின்றதே பாஸ்ட் டென்ஸ். அப்போ அந்த பாஸ்ட் டென்ஸை மாற்றக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னா ரிப்போர்ட்டிங் verb ப்ரெசண்ட்டில் இருக்கும் பொழுது நாம் அதை மாற்றாமல் பாட் அப்படின்றத ப்ரெசன்ட் ஃபார்ம், பாட் அப்படி ப்ரெசன்ட் ஃபார்மில் வந்து பைன் போகிறோம் ஒழிய அதை கொஷனாக பிரிக்கும்போது டூனுடைய பாஸ்டன்ஸ் என்ன? டிட். அப்போ டிட்டில் தான் ஆரம்பிக்கணும். ஏன் டிட்டுன்றது என்ன காரணம்? ஏன் டிட்டு போடுறோம் அப்படின்னா
அங்கே பாட் கொடுத்துருக்காங்க. பாட்ன்றது பாஸ்ட் வெர்பு. அந்த பாட்டை பாஸ்ட் வெர்பை என்ன செய்யும் அப்படின்னா டிட் ப்ளஸ் பைன்னு பிரிக்கணும். டிட் பைன்னு பிரிக்கணும். ஓகேவா? நம்ம வந்து அப்படியே நான் பாருங்கள், ஹூம் ஐ பாட் எ பென். இதை அப்படியே போட்டோம்னா ஹூம் ஐ பாட் எ பென், ஐ யாரு குறிக்குது? மீயை குறிக்குது. அப்போ யூன் மாறும். அப்போ ஹோம் யூ பாட் எ பென் அப்படின்னா கொஷின்ஸ் வராது. ஹோம் யூ பாட் எ பென் வராது. ஆனால் என்ன செய்கிறோம், நம்ம அந்த அங்கே ஒரு ஆக்சிலரி போடணும். என்ன போடலாம்? டூ போடலாமா? டூ போடக்கூடாது. ஏன் டூ போடக்கூடாது? பாட்ன்றது பாஸ்ட் வெர்பாச்சே. அப்போ டூக்கு என்ன பாசன்ஸு? டிட்டு போடுறோம். சரி, டிட்டு போட்டோம்னா பாட் அப்படியே போடலாமா? அப்போது டிட்டும் பாசன்ஸு, பாட்டும் பாசன்ஸ். அந்த மாதிரி சென்டென்ஸ் வராது. அது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். அப்போ டிட்டுன்னு போட்டோம்னா பாட்டில் இருக்கிற பாஸ்ட் டென்ஸை டிட் எடுத்துக்குது. பாட் அப்படின்றத அந்த பாஸ்ட் டென்ஸை டிட் எடுத்துக்கிட்டு பாட்டை பையை மாற்றுறோம். இதுதான் முறை. அப்போ ஹூம் டிட் யூ பை அ பென், ஹூம் டிட் யூ பை அ பென் தான் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆஸ்க்ட் ஹர் வை ஷீ ஃபாலோடு மீ. இப்போ என்கிற டென்ஸ் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? இங்கே ஒய் அப்படின்றது வந்து கன்ஜெக்ஷன். ஒய்க்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்க்ட் அப்படின்ற ரிப்போர்ட்டிங் வர்பு. அந்த ரிப்போர்ட்டிங் வர்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஒய் கன்ஜெக்ஷனுக்கு பின்னாடி ஷீ சப்ஜெக்ட், ஃபாலோடு வெர்பு. இந்த ஃபாலோடும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆஸ்க்டும் பாஸ்ட் டென்ட்டு, ஃபாலோடும் பாஸ்ட் டென்ஸ். அப்படி இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோடு அப்படின்றத நம்ம ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கணும். ஃபாலோடு அப்படின்றத ப்ரெசண்ட்டாக மாற்றி போடணும். ஆஸ்கடை செட்டுன்னு மாற்றிக்கிறோம். பாஸ்ட் வெர்ப் ஃபாலோடுன்னு இருக்குது, அங்கே ப்ரெசண்ட் வரணும். அங்கே அந்த இடத்துல ஃபாலோ அப்படின்றத ப்ரெசண்ட் வரணும். சரி, அப்போ ப்ரெசண்ட்டாக மாற்றும் பொழுது நம்ம கொஷின் வேர்டு டூ வருமா டிட் வருமா? இங்கே சேஞ்சிங் அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிறோம். சேஞ்சஸ் ப்ரெசண்ட்டாக சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அங்கே டூ தான் வரும், டிட் வரக்கூடாது. ஏன் சார் ஃபாலோடு பாசன்ஸ் தானே, டிட் தான் வரணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபாலோவோட அப்படியே கொண்டு வரதில்லை, அந்த ஃபாலோவோட ப்ரெசண்ட் வெர்பை மாற்றி கொண்டு வரும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அப்போது அதுக்கு முன்னாடி பார்த்த செகண்டில் பார்த்தோம்னா இந்த செகண்டில் வந்து ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசன்ட் இருந்தது, அதனால் மாற்றாமல் கொண்டு வந்தோம். ஆனால் இங்கே அப்போ ரிப்போர்ட்டிங் வெர்பு பாசன்ஸில் இருக்குது. ரிப்போர்ட்டிங் வெர்பு பாசன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிப்போர்ட்டட் வெர்பு ஃபாலோடுன்னு இருக்கு இல்லையா, அதை முதல்ல ப்ரெசண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் ப்ரெசண்ட் ஆக்சிலரி தான் கொண்டு வரோம் நம்ம. இங்கே சேஞ்ச் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது வை டு யூ ஃபாலோ மீ, அந்த மீ பாருங்கள், இந்த ஷீன்றது யாரை குறிக்குது? ஷீ அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் பெண் பால். ஸ்பீக்கரா லிசனரா? ஹெர் அப்படின்னு லிசனர் குறித்தாலும் யூன் மாற்றிக்கிறோம். மீன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், ஸ்பீக்கரை குறிக்குது, அப்போ ஐ மீன் மாற்றிக்கிறோம். ஓகேவா? அப்போ வை டு யூ ஃபாலோ மீ, இது புரிஞ்சுக்கிங்க. வை டூ யூ ஃபாலோ மீ. ஏன் டூ வரும்னு தெரியுதுல்ல, டிட் வரக்கூடாது இல்லையா, நம்ம ப்ரெசண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுனால அப்போ அந்த ப்ரெசண்ட்டு டூ வரும். வை டு யூ ஃபாலோ மீ. ஃபோர்த்து பாருங்கள், ராஜா ஆஸ்க்ட் மீ வை ஐ டிடன்ட் ரிப்ளை ஹிம். இங்கே ஒய் அப்படின்றது கன்ஜெக்ஷன், ஒய்க்கு முன்னாடி ஆஸ்க்ட் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வர்பு, அதை நம்ம செட்டு மாற்றிக்கிறோம். டிடன்ட் ரிப்ளை பாருங்கள், டிடன்ட் வந்திருக்கா, டிடன்ட். அப்போ டிடன்ட் என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். ரிப்ளைன்றது பார்த்தீங்கன்னா அது மட்டும் அதை எடுத்துக்க வேண்டாம். நம்ம வெரி நியரஸ்ட்டாக இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு வெரி நியரஸ்ட்டாக இருக்கிற வெர்பு தான் எடுத்துக்கிறோம். ஐ அப்படின்ற சப்ஜெக்ட்டு, அதுக்கு வெரி நியரஸ்ட்டாக அடுத்து இருக்கிறது டிடன்ட், அந்த வெர்பு தான் எடுத்துக்கிறோம் நம்ம. அப்போ ரிப்ளை அப்படியே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டிடன்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே போடக்கூடாது. ஏன் அப்படியே போடக்கூடாது அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசென்ட் இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசென்ட்டில் ஆஸ்க்ஸ் அப்படின்னு அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ஆஸ்க்டுன்னு இருக்கிறதுனால என்ன செய்யணும் அப்படின்னா டிடன்ட்டை ப்ரெசென்ட்டாக மாற்றிக்கணும். டிடன்ட்டை எப்படி ப்ரெசென்ட்டாக மாற்றலாம்? டிடன்ட்டை டோன்ட்னு மாற்றலாம், டசன்ட் மாற்றலாம். ரெண்டு வகையாக மாற்றலாம். டிடன்ட் எப்படி மாற்றலாம்? டோன்ட்னு மாற்றலாம், இல்லை டசன்ட் மாற்றலாம். டோன்ட் ரூமா டசன்ட் ரூமாங்க. சரி, ஒய்க்கு பக்கம் என்ன இருக்குது? ஐ இருக்குது. ஐ யாரை குறிக்குது? மீ லிசனை குறிக்கிறதுனால நம்ம யூன் மாறுறோம், யூன் போடுறோம். அப்போ யூ அப்படின்ற அந்த சப்ஜெக்ட்டுக்கு டசன்ட் வராது, டோன்ட் தான் வரும். அப்போது வை டோன்ட் யூ ரிப்ளை மீ. ஹிம் யாரை குறிக்குது? ஸ்பீக்கரை குறிக்குது, அதனால் மீன் போடுறோம். ஓகேவா? அப்போ டிடன்ட் என்னவா மாறுது? டோன்ட்னு மாறுது. அப்போ வை டோன்ட் யூ ரிப்ளை மீ. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க. The girl asked him where he had worked. The girl asked him where he had worked. இப்போ இங்கே வேர் அப்படின்றது கன்ஜெக்ஷன், அந்த வேருக்கு முன்னாடி இருக்கிற the girl asked அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வெர்பு.
ஹீ ஹேட் ஒர்க்கட் அப்படின்றது ரிப்போர்ட்டட் verb. இங்கே பாருங்கள் ஹேட்ன்ற ஆக்சரி வந்திருக்கு இல்லையா? நம்ம ஆக்சரி இல்லாத சென்டென்ஸ் பார்க்கணும்னு சொன்னோம், ஆனால் இங்கே ஹேட் வந்திருக்கு. இப்போ நம்ம இதையும் பார்க்கலாம். எப்படின்னு பாருங்கள். இங்கே என்ன அப்படின்னா முக்கியமாக பார்க்கும்பொழுது ரிப்போர்ட்டிங் verb ஆஸ்க் செட்டுன்னு மாறும். இங்கே ஹேட் ஒர்க்கட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கூடாது, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன செய்கிறோம், அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கிறோம். ஹேடை ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த ஒர்க்கடு அப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத ஒர்க்கடு அப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிளை பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கிறோம். அப்போ அதே ஒர்க்கடும் அதே தான், ஒர்க்கடு. சரி, இப்போ என்ன செய்யணும், நம்ம வேர் ஹீ ஹேட் ஒர்க்கடு அப்படின்றத வேர் ஹீ ஒர்க்ஸ்ன்னு மாற்றிக்கிட்டோம், ஹேட் ரிமூவ் பண்ணிட்டோம். சரி, ஒர்க்கடு அப்படின்றத என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஆக்சரி கொண்டு வரணும். ஆக்சரி என்ன கொண்டு வருவோம், ஒர்க்கடை பிரிக்கலாம். டிட் ப்ளஸ் ஒர்க், டிட் ப்ளஸ் ஒர்க்குன்னு பிரிக்கணும் நம்ம. ஓகேவா? அப்போ ஹீ யாரை குறிக்குது, இந்த கேர்ளை குறிக்குதா ஹிம்மை குறிக்குதா? ஹீன்றது ஸ்பீக்கர் கேலா, லிசனர் ஹிம்மா? ஹீன்றது லிசனர் ஹிம், அதனால் யூன்னு மாற்றிக்கிறோம். அப்போ வேர் டிட் யூ ஒர்க், வேர் டிட் யூ ஒர்க். கொஞ்சம் எல்லாம் கவனிங்க, இங்கே ஹேட் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, அதை சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றிக்கிறோம். ஓகே, இதுதான் கான்செப்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றிக்கிறோம். சிம்பிள் பாஸ்ட் என்னது, ஒர்க்டு. அந்த ஒர்க்குடு அப்படின்றத அதோட அதில் இருக்கிற ஒரு பாஸ்ட் வெர்பு பாஸ்ட் டென்ஸு டிட் எடுத்துக்கும், டூ பாஸ்ட் டிட் எடுத்துக்கும், அந்த ஒர்க் அப்படியே வரும். நான் முதலே சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸில் டிட் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸும் மெயின் வெர்பு ஒர்க்குடு அப்படி பாஸ்ட் டென்ஸ் ஒன்றா வராது. டிட் பாஸ்ட் டென்ஸை எடுத்துக்கிச்சோம் அப்படின்னா மெயின் வெர்ப் ப்ரெசென்ட்டில் வரும். அப்போது வேர் டிட் யூ ஒர்க். ஓகே, 6th பாருங்கள். த பாய் ஆஸ்க்டு ஹர் why she hadn't called him. why அப்படின்றது கன்ஜெக்ஷன், வைக்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்க்டு அப்படின்றது ரிப்போர்ட்டிங் வர்பு, இந்த ஆஸ்க்டு அப்படின்னு செட்டுன்னு மாற்றிக்கிறோம். வைக்கு பின்னாடி இருக்கிற ஷீ சப்ஜெக்ட், hadn't called verb, him அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போது hadn't அப்படின்றது பாருங்கள் என்ன வருது, hadn't அப்படின்றது நெகட்டிவ் ஆக்சிலரி verb. இந்த hadn't அப்படின்றத didn't மாற்றிக்கிறோம், hadn't அப்படின்றத didn't மாற்றிக்கிறோம். called அப்படின்றத கால்னு மாற்றிக்கிறோம். எப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றிக்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றிக்கிறோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றி என்ன வரும், இங்கே நாம் வந்து என்ன இருக்குங்க, எப்படி நம்ம 5th டிட் போட்டோமோ அதே போல் இங்கே 6thலையும் டிட் போடுறோம். 5th வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸு, 6 வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு, ஆனால் டிடின்னு போடுறோம். ஷீ வந்து யூவாக மாறும், கால்டு அப்படியே வராது, கால் மாற்றிக்கிறோம், ஹிம் மீன் மாற்றிக்கிறோம். அப்போ என்ன, வை டிடின்ட் யூ கால் மீ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இன்னும் தெளிவாக பார்ப்போம். இன்டெல் ஸ்பீச்சில் ஒரு மாடல் பாருங்கள். ஐ ஆஸ்க்டு ஹிம் வாட் அவர் டேடி ஹேட் பாட் ஹிம் த ப்ரீவியஸ் டே. இதில் பார்த்தீங்கன்னா வாட் அப்படின்றது என்னது, கன்ஜெக்ஷன். வாட்டுக்கு முன்னாடி ஐ ஆஸ்க்டு ஹிம், ஆஸ்க்டுன்றது ரிப்போர்ட்டிங் வெர்பு. அவர் டேடி சப்ஜெக்ட், ஹேட் பாட் வேர்ப், ஹிம் அதுவும் ஆப்ஜெக்ட் தான், த ப்ரீவியஸ் டேன்றது அட்வர்ப். இப்போ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சு தான் பார்க்குறோம் இல்லையா? அதே போல் இப்போ பாருங்கள், ஆஸ்க் என்ன மாற்றிக்கிறோம், செட்டுன்னு மாற்றிக்கிறோம். ஹேட் பாட் அப்படின்றத டிட் ப்ளஸ் பை, டென்ஸ் வந்து ஹேட் பாட் அப்படின்றத டிட் ப்ளஸ் பைன்னு மாற்றிக்கிறோம், ஏற்கனவே பார்த்த மாதிரி. இதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரொனவுன் பாருங்கள். அவர் டேடி, அவர், அவர் யாரை குறிக்குது, அவர் என்ன பர்சன், அவர் என்ன பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது ஸ்பீக்கரா லிசனரா, ஸ்பீக்கர், ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், அதனால் அவர் அப்படியே போட்டுக்கிறோம். ஓகே, டேடி ஹேட் பாட் ஹிம், ஹிம் என்ன பர்சன், தேர்ட் பர்சன். ஹிம் எதை குறிக்குது, லிசனரை குறிக்குது, அதனால் யூன்னு மாற்றிக்கிறோம். ஸ்பீக்கரை குறித்தா ஐ, லிசனரை குறித்தா யூ, அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. பஞ்சுவேஷன் என்ன செய்கிறோம் நம்ம, இதுக்கு கமா, பிகினிங் கொட்டேஷன், எண்டிங் கொட்டேஷன் அண்ட் கொஸ்டின் மார்க்காக சேர்த்திக்கிறோம். அது அட்வர்பாக இருக்குது இல்லையா, த ப்ரீவியஸ் டே எஸ்டர்டேன்னு மாற்றிக்கிறோம். அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள், ஐ ஆஸ்க்டு ஹிம் அப்படின்னா ஐ செட் டு ஹிம் வாட். வாட்டுக்கு என்ன போடுறோம், டிட்டு போடுறோம். ஏன் டிட்டு போடுறோம், ஹேடு வந்ததுனால டிட்டு போடுறோம். ஹேடை ஹெட்டாக மாற்றிக்கிறோம். அவர் டேடி பாட் அப்படின்றத பையன் மாற்றிக்கிறோம். யூ எஸ்டர்டே, ஐ செட் டு ஹிம் வாட் டிட் அவர் டேடி பை யூ எஸ்டர்டே. ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். He asked me where I came from. இது இன்டெரக்டில் இருக்குது.
நம்ம டைரக்டில் மாற்றுறோம் இல்லையா? என்ன மாற்றுறோம்? ஹீ ஆஸ்க்டு மீ அப்படின்றத ஹீ செட் டு மீன்னு மாற்றிக்கிறோம். வேர்ன்றது கன்ஜெக்ஷன், அது நம்ம கொஸ்டின் வேர்டாக மாற்றிக்கிறோம். அந்த வேருக்கு டபிள்யூ மாற்றும் போது டபிள்யூ கேபிட்டல் கண்டிப்பாக போடணும். சரி, இங்கே ரிப்போர்ட்டட் ஒரு என்ன வந்திருக்கு பாருங்க, கேம் வந்திருக்கா? கேம்ன்றது பாஸ்ட் டென்ஸ், அதை ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கேம் அப்படின்றத ப்ரெசண்ட்டாக மாற்றி ப்ரெசண்ட்டு டூவர் போடுறோம். ஐ வந்து லிசனர் குறினால யூன்னு மாற்றிக்கிறோம். அப்போ என்ன வரும்? வேர் டு யூ கம் ஃப்ரம்? வேர் டு யூ கம் ஃப்ரம்? டூ எப்படி ஒன்று தெரியுதுல்ல? டூ அப்படின்றது அந்த கேம் அப்படின்றத ப்ரெசண்ட்டாக மாற்றதுனால டூ வருது. டூ கம், டூ ப்ளஸ் கம். அந்த கேம் அப்படியே பாஸ்டன்ஸாக போடக்கூடாது இல்லையா? இதை ப்ரெசண்ட்டாக மாற்றி தான் போட முடியும். அப்போ வேர் டு யூ கம் ஃப்ரம்? கன்ஜெக்ஷன் வேர், அந்த வேர்ன்றது பாருங்கள் டபிள்யூ கேபிட்டல் கண்டிப்பாக வரணும். ப்ரொனவுன் ஐ யூவாக மாறும். டென்ஸ் கேம் அப்படின்றத டூ ப்ளஸ் கம்னு மாற்றிக்கிறோம். பஞ்சுவேஷன், கமா, பிகினிங் கொட்டேஷன், எண்டிங் கொட்டேஷன், கொஸ்டின் மார்க்லாம் சேர்த்துறோம். அட்வர்ப் இல்லை இதில். ஓகேவா? தேர்டு பாருங்கள், தி டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ் வை தே had not read the lesson. தி டீச்சர் ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஆஸ்க்டு செட்டுன்னு மாற்றிக்கிறோம். ஒய் அப்படின்றது கன்ஜெஷன், அதை கொஸ்டின் வேர்டாக மாற்றும் போது டபிள்யூ வந்து கேபிட்டல் வந்துடும். ஹேடன்ட் அப்படின்றத டிடின்னு மாற்றிக்கலாம், அதை ஏற்கனவே பார்த்தது நம்ம. ஹேட் நாட் ஹேட்னு மாற்றிக்கலாம், டிட் நாட். ஹேட் நாட் வரதுனால அந்த ஆர்இஏடி இது என்ன டென்சில் இருக்குது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. அதை ரெட்டுன்னு படிக்கிறோம் இல்லையா? ஹேட் நாட் ரெட். அந்த பாசன்ஸாக மாற்றிக்கிறோம். என்ன பாசன்ஸாக மாற்றினா? பாசன்ஸும் ரெட்டு தான். பாசன்ஸும் ரெட்டு தான். அதனால் அது பாசன்ஸாக மாற்றுறதுனால அந்த ரெட்டில் இருக்கிற பாசன்ஸை டிட் எடுத்துக்கும். அப்போது அது ரீடாக மாறிடும். ஏன்னா ஒரே சமயத்தில் ரெண்டு பாசன்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? டிட்ன்றதும் பாசன்ஸ் அப்படின் போது அப்போது டிட்டுக்கு பக்கமாக இருக்கிற ஆர்இஏடி எப்படி படிக்கணும்? ரீடுன்னு படிக்கணும். என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். புரிஞ்சிக்கங்க, ஓகேவா? அந்த என்ன ஸ்பெல்லிங் ஒன்றா இருக்குது, ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஆன்சர் எப்படி பாருங்கள். இந்த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் வை டிடின்ட் யூ. யூ எங்கேருந்து வந்தது? தே யூவாக மாறுது. தே என்ன பர்சன்? தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் சிங்குலரா அல்லது ப்ளூரலா? தேன்றது தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்போது அந்த தே அப்படின்றது யாரை குறிக்குது? டீச்சரை குறிக்குமா, ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குமா? தேன்றது ப்ளூரல், அப்போ டீச்சரை குறிக்குமா, ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குமா? ஸ்டூடெண்ட்ஸை குறிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது லிசனர், அதனால் யூன்னு மாற்றிக்கிறோம். அப்போ வை டிடின்ட் யூ ரீட் த லெசன்? வை டிடின்ட் யூ ரீட் த லெசன்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இங்கே ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 6 சென்டென்ஸையும் நம்ம என்ன செய்யணும்? டைரெக்டாக மாற்றணும். ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க அந்த ரூல்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணுறது, டென்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் நீங்கள் கவனத்தை வச்சுக்கிட்டு சேஞ்ச் பண்ணலாம். மாடல் பாருங்கள். நம்பர் 4 பாருங்கள். ஹேர் மதர் ஆஸ்க்டு விஜயா வேர் ஷி வாண்டட் டு கோ. நேரம் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்ம கன்ஜெக்ஷன் பார்க்கணும். கன்ஜெக்ஷன் வந்து வேர். வேருக்கு முன்னாடி இருக்கிற வெர்ப் ஆஸ்க்டு, அதை என்ன செய்கிறோம்? நம்ம செட்டுன்னு மாற்றிக்கலாம். செட்டுன்னு மாற்றிக்கலாம் இல்லையா? அதே போல் வேருக்கு பின்னாடி இருக்கிற ரிப்போர்ட்டட் ஃபார்மில் ஷீ வாண்டட் டு கோ. வாண்டட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். இந்த வாண்டட் அப்படின்றத என்ன செய்யணும்? நம்ம ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கணும். வாண்டட் அப்படின்றத ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கணும். அப்போ வாண்ட். இப்போ வாண்ட்டுன்னு போட்டோம்னா நம்ம என்ன ஆகும்? இங்கே வந்து டூ ப்ளஸ் வாண்ட். டூ ப்ளஸ் வாண்ட் இதுக்கு முன்னே பார்த்துருக்கோம். பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கிட்டு அந்த வாண்ட்டை டூ ப்ளஸ் வாண்ட்னு பிரிக்கணும். அப்போ வேர் டு யூ வாண்ட் டு கோ? ஹேர் மதர் செட் டு விஜயா. அங்கே யூ எப்படி வந்தது? ஷீ யாரை குறிக்கும்? ஹேர் மதர் குறிக்குமா, விஜயா குறிக்குமா? ரெண்டுமே குறிக்கலாம் இல்லையா? ஏன்னா ஷீன்ற தேர்ட் பர்சன் பெண்பால், ஹேர் மதரும் வந்து ஸ்பீக்கரும் பெண்பால் தான், விஜயாவும் பெண்பால் தான். அப்போ எப்படி அமைக்கலாம்? வேர் ஷி வாண்டட் டு கோ என்ன வரும் பாருங்க? வேர் டு யூ வாண்ட் யூ. இப்போ வந்து நீங்கள் ஸ்பீக்கராக குறிச்சா வச்சுக்கிங்க, ஐ வரும் இல்லையா? அப்போ அம்மா வந்து விஜயா கிட்ட வேர் டு ஐ வாண்ட் டு கோ, நான் எங்கே போக விரும்புகிறேன் அப்படின்னு கேள்வி வருமா? நான் எங்கே போக விரும்புகிறேன் அப்படின்னு வராது. விஜயா அப்படின்றத நம்ம லிசனரை குறிச்சதுன்னா வேர் டு யூ வாண்ட் டு கோ, நீ எங்கே போக விரும்புகிறதா கரெக்டாக வரும். இதில் மீனிங் வச்சு நம்ம போடுறோம் நம்ம. ஓகேவா? இங்கே ஸ்ட்ரக்சர் அப்புறம் மீனிங் முக்கியமாக பார்த்தோம்னா வேர் டு யூ வாண்ட் டு கோ? ஹேர் மதர் செட் டு விஜயா. 5th பாருங்க. ஜிம் ஆஸ்க்டு வேர் ஹெலன் லிவ்டு. ஏற்கனவே பார்த்த மாதிரி லிவ்டு அப்படின்றத ப்ரெசண்டாக மாற்றிக்கிறோம். டூ ப்ளஸ் லிவ்னு பிரிச்சுக்கிறோம். சரி,
இங்கே என்ன சப்ஜெக்ட்? ஹெலன். ஹெலன் யாரை குறிக்குது? ஹெலன் வந்து ஸ்பீக்கரும் இல்லை, லிசனரும் இல்லை. ஹெலன் அப்படியே போட்டுக்கலாம். ஹெலன் அப்படியே போட்டோம்னா அப்போது வேர் டு ஹெலன் லீவ்னு வருமா? டூ அப்படின்றது ஃபஸ்ட் பர்சனுக்கு வரும், செகண்ட் பர்சனுக்கு வரும். ஆனால் ஹெலன் என்ன பர்சன்? ஃபஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா? தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ் தான் வரும். அப்போ வேர் டஸ் ஹெலன் லீவ்? ஜிம் செட். ஓகே, ஆஸ்க்கு செட் டு ஏன் போடல? நீங்கள் ஆஸ்க்கு செட் டு போடலான்னு தான் சொன்னீங்களே. அப்போது இங்கே செட்டு வருமா? செட்டு மட்டும் வரும். ஏன் செட்டு மட்டும் வரும்? லிசனர் இல்லையே, ஜிம் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒருவேளை லிசனர் வந்தால் நம்ம செட்டு போடலாம். 6th பாருங்கள். ஷி ஆஸ்க்டு ஒய் வல்கனோஸ் எரப்டட். இப்போது 4th வாண்டட் அப்படின்றத நம்ம ப்ரெசண்ட்டாக மாற்றி டூ ப்ளஸ் வாண்ட்னு போட்டோம். 5th லிவ்டு அப்படின்றத ப்ரெசண்ட்டாக மாற்றி டஸ் ப்ளஸ் லிவ்டுன்னு போட்டோம். 6th அதே போல் தான் எரப்டட் அப்படின்றத எரப்ட்னு மாற்றி டூ ப்ளஸ் எரப்ட்னு போடுறோம். அப்போ ஒய் டூ வல்கனோஸ் எரப்ட்? ஷி ஷெட். ஓகே, 7th பாருங்கள். த ஃபோட்டோகிராஃபர் ஆஸ்க்ஸ் ஹெர் ஹவு மெனி ஃபோட்டோஸ் ஷீ கெட்ஸ். இதில் ஹவு மெனி அப்படின்றதான் வந்து கன்ஜெக்ஷன். ஓகே, அப்போது அதை ஹவு மெனி ஹெச் கேபிட்டலில் மாற்றி ஹவு மெனி ஃபோட்டோஸ் அப்படின்னு கொஸ்டினை மாற்றிக்கிறோம். ஆஸ்க்ஸ் அப்படின்றத என்ன மாற்றுறோம்? சேஸ் டுன்னு மாற்றிக்கலாம். ஆஸ்க்ஸ் அப்படின்றத சேஸ் டு, இந்த ஃபோட்டோகிராஃபர் சேஸ் டு ஹெர். ஹவு மெனி ஃபோட்டோஸ் அப்படின்றது சரி. இப்போது ஷீ கெட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஷீ கெட்ஸ். இந்த கெட்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். நம்ம கெட்ஸ்ன்றது என்ன ஃபார்ம்? ப்ரெசன்ட் ஃபார்ம். அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் மாற்றக்கூடாது, பாசன்ஸாக மாற்றக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாதுன்னா இங்கே வந்து ரிப்போர்ட்டிங் வர்பு ப்ரெசன்ட்டில் இருக்கே. ரிப்போர்ட்டிங் ஒரு ப்ரெசன்ட் இருந்தால் அங்கே இருக்கிற ஃபார்மை மாற்றக்கூடாது. கெட்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். அப்போ யூ கெட்ஸ்னு வருமா? இங்கே ஷீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், வெர்போட எஸ்ஸேந்து வரும். யூ செகண்ட் பர்சன், வெர்போட எஸ்ஸேந்து வராது. அப்போ டூ ப்ளஸ் கெட். அப்போ வந்து ஹவு மெனி ஃபோட்டோஸ் டு யூ கெட். ஓகேவா? ஆக்சுவலாக கெட்ஸ் பிரித்தோம்னா டஸ் ப்ளஸ் கெட்னு வரும். கெட்ஸை பிரித்து என்ன வரும்? டஸ் ப்ளஸ் கெட்னு வரும். இங்கே டஸ் வரணும் அப்படின்னா சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் தான் இருக்கணும். ஆனால் சப்ஜெக்ட் என்னவா இருக்குது? யூ செகண்ட் பர்சனாக இருக்குது. அதனால் டஸ் வராது. அப்போ ஹவு மெனி ஃபோட்டோஸ் டு யூ கெட்? இது ஆன்சர். 8th வாங்க. மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு மீ வாட் ஐ ஹேட் ஈட்டன் த ப்ரீவியஸ் நைட். வாட் அப்படின்றது கன்ஜெக்ஷன். வாட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்கடை செட்டுன்னு மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஐ ஹேட் ஈட்டன். ஹேட்ன்றது என்ன மாற்றிக்கலாம்? டிட்னு மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈட்டன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஈட்டன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிளை பாஸ்டன்ஸாக மாற்ற ஏட்டு வரும். அந்த ஏட்டில் இருக்கிற பாஸ்டன்ஸை டிட்டு கொண்டு வந்துடுறோம். அப்போ ஏட்டுக்கு வந்து ஈட்டுன்னு மாற்றிக்கிறோம். ஈட்டு ப்ரெசன்டென்ஸு, ஏட்டு பாஸ்டன்ஸு, ஈட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எப்படி ஈட்டனை ஈட்டுன்னு கொண்டு வந்து புரியுதா? இதில் மாயாஜாலம் இல்லை. கரெக்டாக கிராமட்டிக்கல் ரூல்ஸ் புரிஞ்சுக்கணும். ஈட்டன் அப்படின்றத சிம்பிள் பாஸ்ட் ஏட்டாக மாற்றிக்கிறோம். இது கொஷின் ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு ஆக்சரி வரணும். டூ வரணுமா, டிட் வரணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏட்டில் இருக்கிற பாஸ்டன்ஸை டிட் எடுத்துக்கும். அப்போ ஏட் என்ன மாறிடும்? ஈட்டாக மாறிடும். அப்போது வாட் டிட் யூ ஈட் லாஸ்ட் நைட்? ப்ரீவியஸ் நைட் அப்படின்றது லாஸ்ட் நைட். மை ஃப்ரெண்டு செட் டு மீ. 9th வாங்க. த டீச்சர் ஆஸ்க்டு கபீர் why his father did not send him excursion with them. இதில் why அப்படின்றது கன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம். yக்கு முன்னாடி இருக்கிற ஆஸ்கடை செட்டுன்னு மாற்றிக்கிறோம். his father சப்ஜெக்டு, did not. அப்போ did not அப்படி என்ன செய்யணும்? நம்ம இங்கே வந்து டிட் வந்திருக்கு அப்படின்லாம் ஹேடாக மாற்றக்கூடாது. ஏன்னா டிட்டு வந்து ஹேடாக மாற்றக்கூடாது. அது வந்து எங்கே வரும்? அது வந்து டைரெக்டில் மாற்றும் போது தான் மாற்றணும், இங்கே மாற்றக்கூடாது. அப்போ டிட்ன்றது பாஸ்டன்ஸ். அதை என்ன செய்யலாம்? டூவை மாற்றிக்கலாம். டூவை மாற்றிக்கலாம், இல்லை டஸ்ஸாக மாற்றிக்கலாம். பொதுவாக டிட்ன்றது பாஸ்ட் ஃபார்மை ப்ரெசண்ட்டாக மாற்றிக்கிறோம். சரி, சென்ட் ஹிம் யாரை குறிக்கும் பாருங்கள். ஹிம் வந்து தேர்ட் பர்சன் ஆன் பால். அது டீச்சரா கதிரா? ஓகே, அதுக்காக கண்டுபிடிக்கணும். டீச்சர்ன்றது ஆண் பாலா பெண் பாலான்னு தெரியல. நம்ம இங்கே மீனிங் வச்சு தான் நம்ம ஆன்சர் போடணும். எஸ்கஷன் வித் தெம். தெம்ன்றது என்னது? தெம்ன்றது யாரை குறிக்குது அப்படின்னா தெம் அப்படின்றது ஸ்பீக்கர் குறிக்குமா, லிசனர் குறிக்குமா? இப்போ பார்த்தோம்னா எப்படி இதெல்லாம் போடலன்னு பாருங்கள். ஓகேவா? நம்ம மீனிங்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம டிட் நாட்ன்றது என்ன செய்யலான்னு பாருங்கள். சப்ஜெக்ட் என்ன இருக்குது? ஹிஸ் ஃபாதர்னு இருக்கா? ஹிஸ் ஃபாதர் அப்படின்றது ஹிஸ் யாரை குறிக்கும்? டீச்சர் குறிக்குமா, கதிரை குறிக்குமா? ஹிஸ் அப்படின்றது கதிரை குறிக்கும். ஸோ யுவர் ஃபாதர், கதிர்ன்றது லிசனர் இல்லையா? யுவர் ஃபாதர்னு பார்த்திக்கலாம். யுவர் ஃபாதர் அப்படின்றது என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா? யுவர் ஃபாதர் அப்படின்றது
ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை, செகண்ட் பர்சன் இல்லை, தேர்ட் பர்சன். அப்போ தேர்ட் பர்சனுக்கு நம்ம டூ வருமா டெஸ் வருமா? டெஸ் தான் வரும். அப்போது வை டசன்ட் யுவர் ஃபாதர், ரெடின்ட் என்ன மாற்றிக்கிறோம்? டசன்ட். சென்ட் யூ எஸ்கர்ஷன் வித் அஸ். இங்கே தெம் அப்படின்றது யாரை குறிக்குது? தெம் அப்படின்றது நம்ம தேர்ட் பர்சன். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த டீச்சரும் தேர்ட் பர்சன், கதிரும் தேர்ட் பர்சன். அப்போ தெம் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனாக எடுத்துக்கிட்டோம்னா அஸ்ன்னு வரும். வை டசன்ட் யுவர் ஃபாதர் சென்ட் யூ எஸ்கர்ஷன் வித் அஸ். அஸ் என்ன பர்சன்? ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ நம்ம ஸ்பீக்கராக குறிக்கிற இதை எடுத்துக்கிறோம். தெம் அப்படின்றது ஸ்பீக்கரை டீச்சரை குறிக்கிற மாதிரியும், அதே வந்து ப்ளூரலாக எடுத்துக்கிட்டால் அஸ்ன்னு எடுத்துக்கிறோம். வை டசன்ட் யுவர் ஃபாதர் சென்ட் யூ எஸ்கர்ஷன் வித் அஸ், த டீச்சர் செட் டு கதிர். ஓகே, இதில் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக எல்லா ரூல்ஸும் பார்க்கணும். இதில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸ் எது, பாஸ்ட் டென்ஸ் எது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? அதே போல் அட்வர்ப் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நல்லா தெளிவாக இருக்கணும். பேசிக் நல்ல தெளிவாக இருக்கணும். நீங்கள் 7th, 8th, 9th எந்த கிராமரும் படிக்காமல் ஒன்றுமே இல்லாமல் வந்தோன்னா 10th ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 10th ஏமாற்றிட்டீங்கன்னா +1 +2 ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடி போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் ரிஸ்க் எடுத்து பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நான் வந்து ஏற்கனவே இதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாஸ் ஆஃப் ஸ்பீச்செலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த டைரக்ட் ஸ்பீச்சை இண்டியேட்டாக மாற்றும் பொழுது இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப புரிஞ்சிக்கிங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்குரிய ஹோம்ஒர்க் ஒரு 10 சென்டென்ஸ் கொடுக்குறேன். அந்த 10 சென்டென்ஸையும் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கங்க. பேசிக்கோட கரெக்டாக எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கங்க. அதை எக்ஸசைஸ் பிடிஎஃபாக தனியாக அனுப்புகிறேன். அந்த பிடிஎஃபை வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா அதை ஆன்சர் எழுதி குரூப்பில் எனக்கு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.